வெற்றியை பதிவு செய்திருக்கிறது இந்திய மகளிர் அணி. 52 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி உலகக்கோப்பையை வென்றிருக்கிறது. சாண்டி, இது ஒரு வெற்றி தருணம். எப்படி இது சாத்தியம்? இது எந்த அளவுக்கு சிறப்புமிக்க வெற்றி இது? நிச்சயமா உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் 1983 எப்படி நம்ம ஆண்கள் அணி முதல் முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றியதோ அதை விட இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று தான் சொல்ல வேண்டும். மகளிர் உலகக்கோப்பை வரலாற்றில் முதல் முறையாக இந்திய அணி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே 2 முறை இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணியுடன் தோல்வி அடைந்து இதுவரை உலகக்கோப்பையை கைப்பற்றாத ஒரு நிலைமையில் தற்பொழுது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி ஒரு இந்திய அணி ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியுடன் நாம் தோல்வியை சந்தித்தோம். இறுதிப் போட்டியில் ஒரு 52 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அபாரமான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறோம். தீப்தி சர்மா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார். மேலும் ஒரு அரை சதம் விளாசி இருந்தார். ஒட்டுமொத்தமாக இந்திய அணி வீரர்கள் ஒரு கலவையான ஒரு திறமையான ஒரு அணி என்றுதான் சொல்ல வேண்டும். ஓப்பனிங்கில் மந்தனாவாக இருந்தாலும் சரி, அடுத்து 2 டவுனில் இறங்கக்கூடிய ஜெமிமாவாக இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான தீப்தி சர்மாவாக இருந்தாலும் சரி, பவுலிங்லேயும் நம்ம சிறப்பாக செயல்பட்டோம். சஃபாலி வர்மா ஓப்பனிங்கில் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்திறனை வெளிப்படுத்தினாங்க. தீப்தி சர்மா ஒட்டு மொத்தத்தில் இதுவரை நடைபெற்ற 9 போட்டிகளில் 21 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிக விக்கெட் வீழ்த்திய வீரர்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறாரு. இந்திய வீராங்கனைகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 1983 கபில் தேவ் எப்படி ஒரு கப்பு வின் பண்ணாரோ அதே மாதிரி ஹர்மன்பிரீத் கவுர் இப்போ முதல் முறையாக 50 ஓவர் உலகக்கோப்பையை வெற்றி வாகை சூடி இருக்கிறாங்க. நம்ம என்னதான் தென்னாப்பிரிக்க அணியை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி இருந்தாலும் அரையிறுதி போட்டியில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியது தான் ஒரு இமாலயா வெற்றி என்று சொல்ல வேண்டும். ஜெமீமா ஒரு அற்புதமான அரை சதம் விளாசி கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுத்தார். அனைவரையுமே ஒட்டுமொத்த இந்தியாவையும் கிரிக்கெட் மகளிர் கிரிக்கெட்டை நோக்கி வரவழைத்தது அந்த ஜெமீமாவின் ஒரு இமாலய ஒரு சதம் தான் காரணம். அந்த ஒரு சதம் தான் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு அழைத்து வந்தது. இறுதிப் போட்டியில் விளையாடிய 2 அணிகளுமே புதிய சாம்பியன்கள் தான். இதுவரை மகுடம் சூடாத ஒரு அணிகள் 2 அணிகளுமே இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. இதற்கு முன்பு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகளுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு. தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணி கோப்பையை வின் பண்ணுவாங்க. எப்படி ஆடவர் அணியில் ஆதிக்கம் செலுத்தி இருந்தார்களோ அதே போல ஆஸ்திரேலிய அணி ஒரு பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தி இருந்தது. இங்கிலாந்து அணியும் மகளிர் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு பெரிய சாதனைகள் எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறாங்க. மகளிரில் ஆடவர்களில் தான் அவங்க வேர்ல்டு கப் வின் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. சமீபத்தில் தான் அவங்க கஷ்டப்பட்டு வின் பண்ணாங்க வேர்ல்டு கப்பை. ஆனால் மகளிரில் அதிக வெற்றிகளை குவித்த அணி அப்படின்றது இங்கிலாந்து. அதுக்கு அடுத்தபடியாக தென்னாப்பிரிக்க அணி இருந்துச்சு. இந்த 3 அணிகளுடனும் நம்ம லீக் போட்டியில் தோல்வியை சந்தித்தோம். இலங்கை, பாகிஸ்தான், நியூசிலாந்து அணியை வெற்றி பெற்று நாம் போராடி 4வது இடம் பிடித்து அந்த அரையிறுதி போட்டிக்கு முன்னேறி இருந்தோம். அரையிறுதி போட்டியும் இறுதிப் போட்டியிலையும் மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்திய வீராங்கனைகள் அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவை கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெற்றி இலக்கை 338 ரன்கள் அப்படின்ற ஒரு வெற்றி இலக்கை அசால்ட்டா சுக்குநூறாக்குனாங்க. இப்போ இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி கஷ்டப்பட்டு அவங்களும் வெற்றி போராடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு அற்புதமான அரை சதம் விளாசி இந்திய ரசிகர்களுக்கு, இந்திய வீரர்களுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். கடைசியில் அந்த கேட்ச், ரன் அவுட்டு, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எப்படி கையாளக்கூடிய ஒரு திறமை இந்திய வீராங்கனைகளுக்கு இருக்குது அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க. ஸ்மிருதி மந்தனாவாக இருந்தாலும் சரி, தீப்தி சர்மாவாக இருந்தாலும் சரி, ஹர்மன்பிரீத் கவுராக இருந்தாலும் சரி, சஃபாலி வர்மாவாக இருந்தாலும் சரி, ஒட்டு மொத்தமாக இந்தியன் டீம் ஒரு செம்மையான ஒரு வெற்றியை இந்திய ரசிகர்களுக்கு பரிசளிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சாண்டி, இந்த கேம் 30வது ஓவர்லேருந்து ரொம்ப டைட்டாக இருந்தது. ஒரு பக்கம் தென்னாப்பிரிக்க அணியும் ரொம்ப கம்போஸ்டாக பேட் பண்ணாங்க, இந்திய அணியும் ரொம்ப கம்போஸ்டாக ஃபீல் பண்ணாங்க. எந்த இடத்துல இந்திய அணி டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிச்சு? இதில் இதுவரைக்கும் மகளிர் உலகக்கோப்பை மகளிர் போட்டிகளில் இவ்வளவு ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். இந்த அளவுக்கு ஈர்த்ததுக்கான காரணம் என்ன? நிச்சயமாக நம்ம அந்த லீக் போட்டிகளில் 3 தோல்வி அப்படின்றது இந்திய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் அமைஞ்சிச்சு. மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இன்னமும் உயிர்ப்போடு தான் இருந்துச்சு. நம்ம ஸ்மிருதி மந்தனா அதிக சதங்கள் விளாசிய வீராங்கனைகள் பட்டியலில் இருக்காங்க. நம்ம நிறைய திறமையான வீராங்கனைகள் நம்ம டீமில் இருந்தாலும்
பெரிய வெற்றிகளை நம்ம பெற முடியல. என்னதான் இப்போ நம்ம மகளிர் ஆடவர் அணி வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் அணியாக திகழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் 1983 நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதான். ஃபஸ்ட்டு கப் அப்படின்றது வந்து நம்ம ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்காற்றும். நம்மளுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு, நம்ம யார் அப்படின்றத காமிக்கிறதுக்கு அந்த முதல் வெற்றி மிக முக்கியமானது. அந்த வகையில் மகளிரில் இது வரைக்கும் நம்ம அந்த வெற்றியை பெறவே இல்லை. முதல் முறையாக இந்த வெற்றி வாகை சூடியது அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த வீராங்கனைகளையுமே வந்து ஒரு உள்ளாகி இருக்கும். ஒரு அபாரமான ஒரு வெற்றி, 52 ரன்கள் வித்தியாசம் அப்படின்றது வந்து இறுதிப் போட்டியில் ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து பேசலாம். இப்போ கிரிக்கெட் விமர்சகர் திரு விக்னேஷ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்திய மகளிர் அணி பெற்றிருக்காங்க, கருத்து சார்? இது ரொம்ப ரொம்ப அற்புதமான வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து குரூப் ஸ்டேஜ்ல வந்து நம்ம 4th முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பர் செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவோட விளையாடி, அதே மாதிரி வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு அருமையான ஒரு ஃபைனலை வந்து விளையாடி கொடுத்துருக்கோம். அதாவது வந்து அவங்க வந்து விளையாட்டு திறன் வந்து வெளிக்காட்ட அவசியம் இருந்தது இந்த நாக் அவுட் ஸ்டேஜ்ல. அதுக்கு ஏத்த மாதிரி விளையாடி இந்த வெற்றியை முதல் தடவையா எடுத்திருக்காங்க. இந்த உலக கோப்பையை முதல் தடவையா எடுத்திருக்காங்க. ஹர்மன்பிரீத் கவுரோட கேப்டன்சியும் சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி இருந்த வீரர்களும் எப்படி சூப்பரா விளையாடினாங்கிறது ரொம்ப பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா தான் இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப மகளிர் உலகக்கோப்பைக்கு மகளிர் கிரிக்கெட் போட்டியில இது எவ்வளவு பெரிய டேர்னிங் பாயிண்டை ஏற்படுத்தும் சார் இந்த உலகக்கோப்பை வெற்றி அப்படின்றது? இது ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல வந்து திருப்பம் தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவ்வளவு நாளா வந்து நமக்கு ஒரு டீம் அந்த அளவுக்கு இல்ல. 2005 ஃபைனல்ல வந்து ஒரு தடவை தோத்தோம், 2017 தோத்தோம், 3வது தடவை ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் விளையாட்டி இப்போ அதை வந்து வின் பண்றோம். அந்த வின்னிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 25 இந்த வருஷம் இருக்கிற அந்த வேர்ல்ட் கப்பை அவ்வளவு ரசிகர்கள் வந்து பார்த்திருக்காங்க. முக்கியமா இந்த செமிஃபைனலும் ஃபைனலையும் அந்த அளவுக்கு பார்த்திருக்காங்க ரசிகர்கள். இதனால இளம் வீராங்கனைகள் நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்தும் நிறைய பேர் வருவாங்க. இப்போ 1-2 பேர் வந்து விளையாடுறதுக்காக கரெக்டா இந்தியன் டீம் நாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்த்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வந்து விமென் கிரிக்கெட்டுக்கு வந்து இது வந்து ஒரு புதிய உலகமாக ஒரு புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் வந்து வெளிப்பட போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய கிரிக்கெட் டீமுடைய பெஸ்ட் மேட்ச் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? செமிஃபைனலில் சொல்லுவீங்களா இல்லை ஃபைனலில் சொல்லுவீங்களா சார்? நான் செமிஃபைனல் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு ஆஸ்திரேலியாவை வின் பண்றதுங்கிறது அது வந்து ஒரு இன்வின்சிபிள் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த ஆண்களுக்கான உலக கோப்பை போட்டியில எப்படி வந்து 2011 வந்து அவங்களை வீழ்த்தி நம்ம வந்து குவார்டர் ஃபைனல்ல வீழ்த்தி செமிஃபைனல் போய் அதுக்கப்புறம் வந்து ஃபைனல்ல ஸ்ரீலங்காவையும் அடிச்சு நம்ம வின் பண்ண மாதிரி, ஏன்னா அது வரைக்கும் வரிசையா வின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவை அடிக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் 330 ரன் அடிக்கணுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த நாக் வந்து ஹர்மன்பிரீத் கவுரோட நாக் நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட அந்த 89 ஒரு கேப்டனா இருந்த அந்த பார்ட்னர்ஷிப் ஜெமீமாவோட கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுல வந்து இந்த ஜெமீமாவை பத்தி நிறைய விமர்சனம் வந்திருக்கு, நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு. ஆனாலும் நான் வந்து ஜெமீமாவை ஒதுக்கி வைக்கல. ஆனா ஹர்மன்பிரீத் கவுரோட கேப்டன்சி அந்த நாக்குமே இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன். பட் ஆனா ஜெமீமா வந்து சூப்பர்பா விளையாடி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் வின் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 330 ஆஸ்திரேலியாவோட அடிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயம். நான் ஃபைனல் ஸ்லைட்டா ஒரு ஈஸியர் நான் சொன்னது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, எப்போதுமே அந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சோக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கும். அந்த ஒரு டேக்ல வந்து அவங்க திருப்பி இந்த ஒரு ஃபைனல்ல வந்து திருப்பி அதே மாதிரி ஒரு ப்ரெஷர்ல வந்து நான் தோத்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். லாரா அந்த டீம்ல இல்லைனாக்க முன்னாடியே வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ அங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ். ஆனா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும், பவுலிங் பாத்தீங்கன்னா, ஃபீல்டிங் பாத்தீங்கன்னா மூணுமே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எப்போதுமே வந்து தலை தூக்கி நிற்கும். அந்த மாதிரி ஒரு டீமை வின் பண்ணும்போது அந்த செமிஃபைனல தான் நான் வந்து ஒரு பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஃபைனல் முக்கியமான வெற்றி. அப்படி வெற்றி பெற்றாதான் நமக்கு வந்து அந்த உலக கோப்பை கிடைக்கும். ஆனா அந்த ஹட்டில் வந்து நம்ம வந்து அதை வின் பண்ணி நம்ம ஃபைனல் கொண்டு வந்தோம்ல, அதுதான் செமிஃபைனல். இப்ப அடுத்தது இந்திய மகளிர் கிரிக்கெட்டுடைய எதிர்காலம் இந்தியாவில் எப்படி இருக்கும் சார்?
ரொம்ப பிரகாசமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றேன். இதோட ஒரு காரணம் முன்னாடியே வந்து ஒரு விஷயம் நடந்தது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்படி ஆண்களுக்கு ஐபிஎல் நடந்தது அதுக்கு ஏத்த மாதிரி விமன்களுக்காக ஸ்டார்ட் பண்ண ஐபிஎல்லுமே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் நான் சொல்லுவேன், ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் நான் சொல்லுவேன். அது மட்டும் ஒரு விஷயம் இல்லை, இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ணாங்க பிசிசிஐ பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அதாவது வந்து உங்களுக்கு ஊதியம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஈக்குவலா வந்து ஒரு கொடுத்தாங்க. அது பிசிசிஐ பண்ண ஒரு பெரிய பெரிய வரவேற்பு அப்படின்னு சொல்லுவேன். இதனால வந்து டோட்டல் சிஸ்டமே வந்து கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு வந்து நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து டோட்டலா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. இந்த ஃபவுண்டேஷனை நல்லா கொடுத்து பிசிசிஐயும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம பிளேயர்ஸும் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிச்சா கோஷ், ஒரு ஷஃபாலி வர்மா பாருங்க, செமிஃபைனல் முன்னாடி வரைக்கும் எங்கேயோ லோக்கல்ல எங்கேயோ விளையாடிட்டு இருந்தாங்க, டீம்ல இடம் பெறாம செமிஃபைனல்ல வந்து ஒரு குவிக் ஃபயர் ரன் அடிச்சாங்க. ஃபைனல்ல வந்து டாப் ஸ்கோரர், போலிங்ல வந்து ஒரு டக்குன்னு வந்து 2 விக்கெட். அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு 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 புது இந்தியாவை தான் நான் பார்க்குறேன், அதுவும் வந்து மகளிருக்கான ஒரு போட்டிகளில் இருக்கும்போது. விரிவான கருத்துக்களுக்கு மிக நன்றி திரு தினேஷ். சண்டை இப்போ ஒவ்வொரு போட்டியிலையும் அது மகுடம் சூடக்கூடிய உலகக்கோப்பை போட்டிகளில் கேப்டன் யார் அப்படின்றது தான் வரலாறு பேசும். பிளேயர்ஸ் அப்படின்றது அடுத்த கட்டமாக வருவாங்க, அது வழிநடத்தி சென்றது யார் அப்படின்னு சொல்லி. இதில் கேப்டனுடைய முக்கிய பங்கு என்ன, அவங்க எப்படி இந்த வெற்றிக்கு அழைத்து சென்றார்? நிச்சயமா ஹர்மன்பிரீத் கவுரை வந்து கண்டிப்பாக கொண்டாடி தீர்த்தே ஆகணும். இதற்கு முன்பு மித்தாலி ராஜ் 2 முறை உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு அழைத்து செஞ்சுருக்காங்க. 2005 அண்ட் 2017 2 முறை நம்ம இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கோம். இதே ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் எப்படி நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் டீம் மென்ஸ் டீமில் செமிஃபைனல் வரைக்கும் வருவாங்க, ஃபைனல் வரைக்கும் வருவாங்க, வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இந்தியன் டீம் விமென்ஸ் டீமும் ஃபைனல் வரைக்கும் எப்படியாவது போராடி வருவாங்க, ஆனால் அவங்களால வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் அதை சுக்குநூறு ஆக்கியிருக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருக்குறாங்க. மித்தாலி ராஜ் கடுமையான ஒரு போராட்டம், எப்படி நம்ம சச்சின் டெண்டுல்கர் மாதிரியோ லேடி சச்சின் அப்படின்னு தான் நம்ம வந்து மித்தாலி ராஜை கொண்டாடி தீர்ப்போம். நம்மளுக்கு கிரிக்கெட்டில் எப்படி மென்ஸ் டீமில் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி உமன்ஸ் கிரிக்கெட்லேயும் வந்து நம்ம மித்தாலி ராஜை கொண்டாடி தீர்க்கணும். அவங்களுடைய தலைமையில் தான் நிறைய வெற்றிகளை குவிச்சிருக்கோம். விமென்ஸ் டீம் பக்கம் ரசிகர்களை ஈர்த்ததுக்கு மிக முக்கியமான காரணம் மித்தாலி ராஜ். அவங்களுடைய பங்களிப்பை நம்ம சொல்லியே தீரணும். இந்த ஒரு உலகக்கோப்பை வெற்றிக்கு மித்தாலி ராஜும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம கொண்டாடலாம். இப்போ நம்ம ஹர்மன்பிரீத் கவுர் அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். மித்தாலி ராஜினுடைய கனவை வந்து ஹர்மன்பிரீத் கவுர் நிறைவேற்றி இருக்கிறார் என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். கண்டிப்பாக நம்ம டீம் ஒரு ஒரு சூப்பரான ஒரு அதான் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபீல்டிங்கில் தான் கொஞ்சம் கோட்டை விட்டுருந்தாங்க. கடைசியில் பரபரப்பாக போனதுக்கு காரணமே அதுதான். கேட்ச் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சவுத் ஆப்பிரிக்கா 100 போட்ட பிளேயர்ஸுக்கு கேட்ச் முன்னாடியே நம்மளுக்கு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பெல்லாம் பிடிச்சிருந்துச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து இவ்வளவு போராட்டம் இருந்திருக்கு. அது இருந்தாலும் இதுவும் ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்ச். கண்டிப்பாக அந்த போராட்ட குணத்தை வந்து ஜெமிமா கொடுத்துருந்தாங்க ஆஸ்திரேலியாவோட சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனலில். சவுத் ஆப்பிரிக்கா சேசிங் எடுத்தது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. அதை இந்திய அணி எப்படி அதை மேனேஜ் பண்ணாங்க? நிச்சயமாக நம்ம டாஸ் வின் பண்ண உடனே பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம சேசிங், ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியன் டீமாவே சேசிங்கில் அதுவும் பிக் ஸ்கோரை வந்து நம்ம சேஸ் பண்ணியிருக்கோம். 338 அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஸ்கோர் கிடையாது செமிஃபைனலில். அதை செம்மையாக ஒரு சேஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் டாஸ் வின் பண்ணால் பவுலிங் சூஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே மழை வேறு பெரிய 2 மணி நேரம் தாமதமானதுக்கு அப்புறம் தான் வந்து மேட்ச் தொடங்குச்சு. ஒருவேளை ரிசர்வ் டே நாளைக்கு மேட்ச் தொடங்குமோ இல்லை 2020 ஓவர் மாதிரி மேட்ச் நடக்குமோ அப்படின்லாம் பயந்துகிட்டு இருந்தோம். மழை குறிக்கிட்டாலும் 50 ஓவர் மேட்சாக ஒரு செம்ம ட்ரீட்டாக ஒரு சூப்பர் சண்டேவாக தான் இந்த அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு நிகராக 15 கோடிக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் வந்து இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு இவ்வளவு பார்வையாளர்கள் வர்றதெல்லாம் வந்து பெரிய கஷ்டம். இந்த ஒரு இதுக்காகவும் போராடிட்டு இருந்தாங்க மித்தாலி ராஜ். எங்கள் மேட்சை பார்க்குறதுக்கே யாரும் வரமாட்டாங்க, ரசிகர்கள் இருக்க மாட்டாங்க, நாங்கள் மட்டுமே கிரவுண்டில் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்லாம் இருந்துச்சு. இப்போ 15 கோடி ரசிகர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வரலாற்று சாதனையும் இதில் இருக்குது. பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருக்குறாங்க. இனி உலகக்கோப்பை இந்த வெற்றி அடுத்தடுத்து கிராமங்கள்லேருந்தும் நிறைய வீராங்கனைகள் உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும். என்னதான் ஒரு பெரிய வெற்றி, இந்தியா ஒரு சாம்பியன் ஆயிடுச்சு, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பதிவு பண்ணிருச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. தமிழ்நாட்டு வீராங்கனை ஒருவர் கூட இந்த
ஸ்குவாடில் இந்தியன் டீமில் இல்லையே அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். நம்ம 1983 வின் பண்ணுறப்ப கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சார் இருந்தார். 2011 வேர்ல்டு கப் தோனி தலைமையில் வின் பண்ணும்போது நம்ம அஸ்வின் இருந்தார். இப்போ ரோஹித் சர்மா தலைமையில் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்தி இருந்தார். ஸோ தமிழ்நாட்டு வீரர்களுடைய பங்களிப்பு ஒவ்வொரு உலகக்கோப்பையை வெற்றி பெறும்போதும் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த மகளிர் உலகக்கோப்பையை வெற்றி பெறும்போது தமிழ்நாட்டு வீராங்கனைகள் பங்களிப்பு இல்லையே அப்படின்றது வந்து சற்று வருத்தம் தான். இப்போ புதிய நிர்வாகிகள் எல்லாம் தேர்வு செஞ்சுருக்கிறாங்க தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தில். அடுத்து உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டு வீராங்கனைகள் நிறைய பேர் வருவாங்க, இந்தியன் டீமில் இருப்பாங்க அப்படின்றதுல வந்து இந்த மாற்று கருத்து இருக்காது. அதுதான் எல்லாருடைய ஆசையும் கூட. இந்த வெற்றி வந்து இனி வரக்கூடிய போட்டிகளில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் நிறைய வீராங்கனைகளை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக திகழும். இப்போ இந்த செமிஃபைனலில் இந்தியா பெற்ற வெற்றி அப்படின்றது BCCI பரிசு தொகையை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி அறிவிச்சாங்க. கடந்த காலத்தில் இவ்வளோ பெரிய தொகையெல்லாம் அறிவிச்சதில்லை. BCCI அதனுடைய முடிவுக்கு காரணம் என்ன? எவ்வளவு பரிசு தொகை வீரர்களுக்கு கிடைக்கும்? இந்தியாவில் மகளிர் உலகக்கோப்பை எடுத்துட்டு மகளிர் வரும்போது, அந்த வீராங்கனைகள் வரும்போது எவ்வளோ மாதிரியான வரவேற்பு இப்போ ஆண்களுக்கு இருந்த மாதிரி இப்போ இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. BCCIயோட முடிவுக்கு காரணம் என்ன? நிச்சயமாக 125 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை பரிசு தொகை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் BCCI இவ்வளவு பெரிய தொகை அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது. மென்ஸ் கிரிக்கெட்டில் ஒரு வீரருக்கு அதிகபட்ச தொகையே 5 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் தான் பரிசு தொகை கிடைக்கும். ஆனால் இப்போ சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் உட்பட அனைத்து பேருக்குமே பங்கா 125 கோடி ரூபாய் வந்து பரிசு தொகை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மென்ஸ் கிரிக்கெட்டுக்கும் ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம். ஆரம்பத்தில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஆடவர் கிரிக்கெட்டுக்கும் மகளிர் கிரிக்கெட்டுக்குமே வந்து சம்பளமே வேறுபாடு இருந்துச்சு. மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு நிகராக இருக்காது, அதில் பாதிக்கு பாதி கூட இருக்காது விமென்ஸ் கிரிக்கெட்டில் வீராங்கனைகளுக்கு. ஆனால் சம்பளமே ஆனால் இப்போ ஊக்கத்தொகையே மென்ஸ் கிரிக்கெட்டை விட டபுள் மடங்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது அவங்களுடைய திறமையை நிரூபித்து காமிச்சதுக்கு ஒரு வெளிப்பாடு தான். இந்த ஒரு வெற்றியும் அவங்கள வந்து இந்த அளவுக்கு ஒரு பரிசு தொகை கொடுப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கும். அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக நம்ம வின் பண்ணது 2011 வேர்ல்டு கப்பில் எப்படி யுவராஜ் சிங் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக செமிஃபைனலில் வின் பண்ணி நம்ம ஃபைனலில் வின் பண்ணோம், ஒரு சீன் கிரியேட் ஆச்சோ, அதே மாதிரி இந்த ODI வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலில் ஜெமீமா ஆஸ்திரேலியாவை போட்டு துவச்சு எடுத்து இப்போ ஃபைனலில் ஒரு பெரிய வெற்றி. இந்த வெற்றி வந்து ஒரு வீராங்கனைக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஒட்டுமொத்தமாக அனைவருமே வந்து கடுமையாக போராடி இருக்கிறாங்க. மந்தனா அதிக ரன் அடித்த வீரர்கள் பட்டியலில் முன்னிலையில் இருக்கார், ஒரு செஞ்சுரி போட்டார். அதுக்கப்புறம் ஜெமீமா ஒரு அற்புதமான செஞ்சுரி செமிஃபைனலில். இப்போ தீப்தி சர்மா 5 விக்கெட் ஃபால் எடுத்திருக்கிறாங்க. 22 விக்கெட் அதிக விக்கெட் வீழ்த்திய வீரர்களின் பட்டியலில் 22 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் 17 விக்கெட் தான் இருக்குது. ஸோ பவுலிங்கு பேட்டிங்லேயும் நம்ம வீராங்கனைகள் வந்து மிரட்டிட்டாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தோனி இருக்கிறப்ப 2011 வேர்ல்டு கப்பில் 2000 இப்போ ரோஹித் சர்மா வின் பண்ணுற 2024 வேர்ல்டு கப்பில் எப்படி நம்ம ஸ்ட்ராங்கான டீமாக வின் பண்ணமோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீமாகவும் வின் பண்ணியிருக்கோம். லீக்கில் வந்து நம்ம 3 மேட்ச் லூஸ் பண்ணியிருக்கோம். இங்கிலாந்து கூட, இதே சவுத் ஆப்பிரிக்கா கூட, ஆஸ்திரேலியா கூட. அந்த 3ல் இப்போ ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல்லையும் ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவையும் பீட் பண்ணி ஒரு எவராலும் மறக்க முடியாத ஒரு வெற்றியை சரி நம்ம பேசலாம். இப்போ நம்ம காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய நகரங்களில் மகளிர் உலகக்கோப்பையை வென்றதை நிறைய ஆண்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. அந்த காட்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாம்.
கொண்டாட்டத்தில் நாடு முழுவதும் வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. 50 ஓவர் மகளிர் உலகக்கோப்பையை வென்றதன் காரணமாக மகிழ்ச்சி பொங்க அங்கு ரசிகர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி மகளிர் உலகக்கோப்பையை வென்றிருக்கக்கூடிய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்திய சாம்பியன் மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த மேட்ச்ல யாருக்கு மேன் ஆஃப் த சீரீஸ்? தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மகளிர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதில் யாருக்கு மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரியஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்? நிச்சயமா ஆட்ட நாயகி, தொடர் நாயகி விருது அப்படின்றது வந்து மிக முக்கியமானது. இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகி விருது வாங்குறது தான் நம்ம அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்ததுக்கு ஒரு சமம். ஃபைனலில் நம்ம முயற்சியில், நம்மளுடைய பங்களிப்பில் விளையாடி கப்பு வின் பண்ணுறது வேற, நம்ம மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி நம்ம கப்பவே நம்மளே வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு நிகரான ஒரு அவார்டு தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச், ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச். அது ஒரு பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க. அதில் வந்து சஃபாலி வர்மாவுக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 87 ரன்கள் 2 விக்கெட்டுகள் வீழ்த்தி இருக்கிறாங்க. நம்ம தீப்தி சர்மாவுக்கு கிடைக்கும் ஒரு 58 ரன்னு ப்ளஸ் 5 விக்கெட் வரை எடுத்திருந்தாங்க. தீப்தி சர்மாவுக்கு கிடைக்கணும் அதிக விக்கெட் வீழ்த்திய வீரர்களின் பட்டியலில் 22 எடுத்திருக்கிறாங்கன்னு நினச்சிருந்தோம். ஆனால் சஃபாலி வர்மா மிக முக்கியமான விக்கெட், அந்த 2 விக்கெட் ப்ளஸ் 87 ரன்கள் அப்படின்றது தான் வந்து 298 ரன்கள் அப்படின்ற ஒரு வெற்றி இலக்கு, ஒரு இமாலய வெற்றி இலக்கை நிர்ணயிப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு சஃபாலி வர்மாக்கு. இப்போ மேன் ஆஃப் த விமன் ஆஃப் த சீரீஸ் வந்து நம்ம தீப்தி சர்மாவுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இனி அடுத்தடுத்த அறிவிப்புகளில் தான் வந்து கிடைக்கும். மந்தனாவும் நல்லா சிறப்பாக விளையாடி இருக்கிறாங்க. அதிக ரன் அடித்த வீரர்களின் பட்டியலில் மந்தனா முன்னிலையில் இருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட இந்த 8 போட்டிகளில் அவங்க பேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. 500 ரன்களுக்கு மேல் வந்து அவங்க குவிச்சிருக்காங்க. ஸோ தொடர் வெற்றிகளுக்கு மிக முக்கியமான காரணமாக மந்தனாவும் திகழ்ந்திருக்கிறாங்க. 389 ரன்கள் மன்னிக்கணும், 8 மேட்ச்சில் 8 இன்னிங்ஸு 389 ரன்கள். வால்வா இப்போ நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு அற்புதமான ஒரு சதம் விளாசினாங்கல்ல, 2 போட்டிகளில் சதம் விளாசி இருக்கிறாங்க. 169 செமிஃபைனலில் நம்மளோட ஜஸ்ட் மிஸ்ஸு 100 ரன்கள்லேயே அவங்க ஆட்டம் இழந்துட்டாங்க. கேட்ச் அது ஒரு பெரிய ஒரு கேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். 3 தடவை தட்டி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் இல்லாமல் இந்த உலகக்கோப்பையை வெல்றவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கிடைக்கும்? நிச்சயமாக பிசிசிஐ 125 கோடி அப்படின்றது தான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய போனஸ். ஐசிசி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த 12 கோடி ரூபாய் அப்படின்றது வந்து ஒவ்வொரு வீராங்கனைகளுக்கும் சரிசமமாக பிசிசிஐ தான் பிரித்து கொடுக்கும். இது பிசிசிஐக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவார்ட் மாதிரி தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கேஷ் ப்ரைஸ் கப் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த 125 கோடி ஒவ்வொரு வீராங்கனைக்கும் பிரித்து கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட 15 வீராங்கனைகள், சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் நிறையா பேர் இருப்பாங்க கூட. நம்ம 15 வீராங்கனைகள் மட்டும் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்க மாட்டாங்க. பயிற்சியாளர்கள், கிட்டத்தட்ட நியூட்ரிஷன் முதற்கொண்டு மிக முக்கியமானது. ஒவ்வொரு வீராங்கனைக்கும் எப்படி உணவு எடுத்துக்கொள்ளணும், உடற்பயிற்சி எடுத்துக்கொள்ளணும், அவங்களுக்கு நிறைய பேக் எண்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு களத்தில் விளாட்றோமோ அதற்கு நிகராக பேக் எண்டில் கம்ப்யூட்டர்லேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பிளேயர்ஸோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அவங்க கையில் இருக்கும். யார் எப்படி விளையாடணும், எந்த டைமில் இறங்கணும், எப்படி இறங்கணும் அப்படின்ற வியூகங்களை வகுக்கிறது எல்லாமே பயிற்சியாளர்கள், வெளியில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் தான். ஸோ அந்த அளவில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பிளேயர்ஸு. ஸோ சரிக்கு சமமாக அவங்களுக்கும் பிரித்து கொடுக்கணும். 125 கோடி ரூபாய் அனைவருக்கும் போகும். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு வீராங்கனைகளுக்கே கிடைக்கும். ஸோ இனிமேல் வீராங்கனைகளுக்கு ஒரு பெரிய உந்து சக்தி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வெற்றி. அந்த பரிசு தொகையெல்லாம் தாண்டி இந்த ஒரு வெற்றி பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். வீராங்கனைகள் இனிமேல் பேட்டில் நம்ம ரோட்டில் எப்படி பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பொண்ணுங்களும் இனிமேல் நிறையா எல்லா இடத்துலையும் விளையாட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இது கிரியேட் பண்ணி வெற்றியின் மூலமாக இத்தனை நாள் இருளில் இருந்த மகளிர் கிரிக்கெட் போட்டி அப்படின்றது இந்த இருட்டில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு நள்ளிரவில் மகளிர் உலகக்கோப்பை வென்றதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கே இந்திய மகளிர் அணியுடைய பலம் என்ன, இந்த மகளிர் கிரிக்கெட்டை வந்து இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கு இந்த 11 பேர் கொண்ட அணி. இது உண்மையாகவே மகளிர் உலகக்கோப்பைக்கு மகளிர் அணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து சொன்ன மாதிரியே சுதந்திரம் நம்மளுக்கு இரவில் தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு அதே மாதிரியே இப்போ இந்த ஒரு மகளிர் உலகக்கோப்பை வரலாற்று வெற்றியை நம்ம பதிவு செய்ததன் மூலம் ஒரு பெரிய சுதந்திரத்தை மகளிர் கிரிக்கெட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு வாங்கியிருக்கோம். சவுத் ஆப்பிரிக்காட்டிருந்து வாங்கியிருக்கோம், ஆஸ்திரேலியாட்டிருந்து
வாங்கியிருக்கோம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு சுதந்திர ஒரு கொண்டாட்டமாகத்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி தான். கண்டிப்பாக 125 கோடி ரூபாயெல்லாம் பத்தாது. நம்ம வீர மங்கைகளுக்கு, சிங்க பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வீராங்கனைகள் போல அப்படின்னு சொன்னீங்க. செலெக்ஷன் அப்படின்றது எப்படி நடக்கும்? வழக்கமாக தமிழ்நாட்டிலேருந்து விளையாட்டுக்கு இப்போ மிகப்பெரிய ஊக்கம் கொடுக்கப்படுது, எல்லா விளையாட்டுகளுக்கும். ஏன் இதில் இந்த முறை யாரும் கலந்துக்கல? எந்த அளவுக்கு இருக்குங்க மகளிர் போட்டி? நிச்சயமாக தமிழ்நாடு வீராங்கனைகள் இருக்காங்க. ஹேமலதா இருக்காங்க, கமலினி இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸுக்கு விளையாடுறாங்க. நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தான் வந்து வீராங்கனைகளை உருவாக்கணும். எப்படி வீரர்கள் ஹிடன் டேலண்டட் பிளேயர்ஸை வந்து எடுக்கிறதுக்கு நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், ஃபோர்த் டிவிஷன், 7th டிவிஷனல் வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி விமென்ஸுக்கும் நிறைய லீக் இருக்குது. ஆனால் பிளேயர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய திறமையான வீராங்கனைகளும் இருக்காங்க. ஸோ இன்னும் 19 இயர்ஸ் அண்டர் 19 தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஹேமலதாவுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரீசெண்ட் டேஸில் இல்லை, இன்ஜூர்டு பெரிய பிரச்சனைகள்லேருந்து சந்திச்சாங்க. ஸோ 1-2 பிளேயர்கள் தான் இருக்காங்க. எப்படி நம்ம மென்ஸ் கிரிக்கெட்டில் 10-15 பேர் போட்டி போடுவோம் ஸ்குவாடுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு. ஆனால் விமென்ஸ் கிரிக்கெட்டில் வந்து 2 பேர் 3 பேர் தான் போட்டி போடுறாங்க. அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகணும். இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக கமலினி ஒரு முக்கியமான இடத்தை பிடிப்பாங்க. ஹேமலதாவும் இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்தியன் டீம்லலாம் விளையாடினாங்க, அவங்களும் பங்களிப்பை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் செலெக்ஷனில் வந்து நம்மளை விட நிறைய திறமையான வீரர்கள் மற்ற மாநிலங்களில் இருப்பதன் காரணமாக டாப் 15 செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் தமிழ்நாடு வீராங்கனைகள் இல்லை அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அடுத்த கேமில் இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ வெவ்வேறு நகரங்கள் இந்த வெற்றி கொண்டாட்டம் காட்சியில் வந்துட்டே இருக்கு. அந்த காட்சியில் நம்ம பார்த்துலாம் சாண்டி. वो दिखाते हैं फिर ये पूरा दिखाते हैं, ऐसा दिखाओ कि लगे कि वो दिखाते हैं फिर ये पूरा दिखाते हैं।